அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி நிலைக்குமா, நீடிக்குமா, இதுக்கு மேலேயும் தொடருமா, இல்ல புடுங்கிட்டு போயிருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிகிற நேரத்தை நெருங்கி விட்டோம் அப்படிங்கிறதாங்க. கிட்டத்தட்ட 2-3 மாசமா ஓடிட்டு இருந்த இந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் வந்து கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துருச்சு. மேக்ஸிமம் ஒரு 48 ஹவர்ஸ்ல கூட பதில் தெரிந்து விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிற இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். டெட்லைன் விதிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் திமுகவுக்கு டெட்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். திமுக காரங்க வந்து அவங்க யாருங்க எனக்கு டெட்லைன் கொடுக்கறதுக்கு? யார் அவன்? நாங்க தான் அவங்களுக்கு டெட்லைன் கொடுத்துருக்குறோம் 25. எடுத்துக்கிறதா எடுத்துக்க, இல்லையா கூட்டணி விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிரு. அதுக்கு மேலேயும் பேச்சுவார்த்தை அப்படின்லாம் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க. அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ராகுல் காந்திக்கு மட்டும்தான்டா மரியாதை, மற்ற எவனுக்கும் மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்களெல்லாம் திமுக உடன்பிறப்புகள் திட்டிட்டு இருப்பாங்க. நேத்து டேய் ராகுல் காந்தி உனக்கே மரியாதை கிடையாது பாக்குற நீ அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க உடன்பிறப்புகள்லாம். சோசியல் மீடியாவில் ஸ்பேஸை போட்டு கண்டா மேனிக்கு கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. எண்ணி 2 வருஷத்துல பாருங்க இந்த பையன், இந்த ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை கொண்டு போய் ஆர்எஸ்எஸ்க்கு விற்க போறான். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து கூட்டணி எல்லாம் பிரிச்சுட்டு போற மாதிரி தெரியுதுன்னும் போது இவங்களே ஆர்எஸ்எஸ் பி டீம் தாங்க அப்படின்னு சொல்லி சம்பவ இடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி. அதாவது திமுகவுடைய ஆட்கள்லாம் அந்த இடத்த நோக்கி தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பர்த்டே விஷஸ் மேட்ரு சும்மா சாதாரணமாக எடுத்துக்கணும், இதில் போய் ஏன் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் சொன்னாலும் டீகோட் பண்ணு. அது எலெக்ஷன் டைமில் எவ்ரி ஸ்மால் டீடைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி வராங்க. நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பிரதர் என்பது அங்கே கட் ஆகிருக்கிறது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கட் ஆகிருக்குதுங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணி போட்டிருந்தோம் 2 வருஷம், போன வருஷம் இந்த வருஷம் 2 வருஷமும் போட்ட விஷஸை. இதில் நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து ராகுலுக்கு ரிப்ளை பண்ணாராம் ஒரு மாதிரி, தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ் அப்படின்ட்டு. ஏன்னா போன வருஷம் அவர் எப்படி ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா, தேங்க்யூ பிரதர், ரொம்ப சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல் ஃபோன்லலாம் கூப்பிட்டு ரொம்ப பாசமாக பேசுனீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்ட்டுலாம் கூட ரிப்ளை பண்ணியிருந்தாருங்க. பாருங்கள், எங்காலும் 4 வார்த்தையில் அவ்வளோதான், மரியாதை கொடுத்தா தான் மரியாதைங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அதோட இன்னொரு உடன்பிறப்பு, எங்கள் தலைவர் போட்ட அந்த ரிப்ளைவில் இருக்கிற லெட்டர்ஸை எண்ணி பார்த்தீங்களா? ஏன் அந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ தான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்ப, நீயே எண்ணி சொல்லு அப்படின்னா 25ங்க. 25 லெட்டர்ஸ்குள்ள ரிப்ளை போட்டு லாஸ்ட்ல ஒரு புள்ளி வச்சிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? 25 டாட் எடுத்தா எடுத்துக்க, எல்லாம் கிளம்புன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க திமுக காரங்க. ரைட்டியா? காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றம் அமைய போகிறது 2026 முதல் முறையாக, இப்படிலாம் பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இன்னும் கொஞ்ச நாள், அதாவது இந்த வாரம் முடிஞ்ச உடனே ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேலே ஏற்றி கையை கோத்துக்கிட்டு மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு போஸ்ட்லாம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ப்ரோக்ராம்லாம் இருக்குதுயா. என்னையா பண்ணுறது? இவங்க கூட முடிச்சாதானே மற்றவங்களெல்லாம் முடிக்க முடியும்னு ஒரு சிக்கல் போயிட்டு இருக்குது இல்லையா? ஆனால் என்னதான் முதல் கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருந்தாலும் கூட பல்வேறு ஊடகங்களில் 28 சீட்டு 27 சீட்டு ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட நமக்கு வந்த உறுதியான தகவலுங்க. இது வந்து 4வது 3வது சோர்ஸ் மூலமாக வரல, நல்லாவே ஸ்ட்ராங்காகவே வந்த உறுதியான தகவல். அதாவது கிரிஸ் ஜோடங்கர் அவர்கள் நேற்று இரவு சொன்னதாக நமக்கு வந்த தகவல் என்ன தெரியுமா? கேட்டிருக்காங்க, அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருப்பாங்கல்ல, அவங்க கிரிஸ் ஜோடங்கர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏங்க இப்படி கூட்டணி ஒத்தால முடிச்சு விட்ட பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, யோ நான் எங்கேயா முடிச்சு விட்டேன், நான்லாம் ஒன்றும் முடிச்சு விடல, எங்கள் பாஸ் என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன். எங்கள் பாஸ் வந்து 40 கீழே 1 இன்ச்சு கூட குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் உட்காந்து அதுதானே சொல்ல முடியும். எங்கள் தலைமை, அதாவது ராகுல் காந்தி 40 கீழே இறங்காதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க வந்து 25லே நிற்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 10 சேர்த்து வராங்க, ஒரு 35க்கு வராங்கன்னா கூட பேசுறதுக்கு ஏதாச்சும் இருக்குது. பேசுறதுக்கு இவங்க 25லே நின்ட்டாங்கன்னா பேசுறதுக்கு என்னையா இருக்குது? அப்படின்னும் போது நாங்கள் என்னத்தை பேசுறது போயிட்டு அப்படிங்கிற லெவலில் தான் இப்போ வரைக்குமே அந்த கூட்டணியோட நிலவை இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். 1 இன்ச்சு கூட வண்டி நகரல. இதுதான் நிலைமை. இப்படி இருக்கக்கூடிய, அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோழர் திருமாலாம் போனார். போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கிறோம் அப்படி இப்படின்லாம் போயிட்டு, எவ்வளோ நேரம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா சும்மாங்க அறிவாலயம் வருகை அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டாங்க. ரைட், இரு சாப்பிட்டு வந்துடுறான்னு சாப்பிட்டுட்டு நியூஸை பார்த்தா அறிவாலயத்துக்கு வெளியே திருமாவளவன் பேச்சுவார்த்தை முடிந்தது. என்னங்க அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா? ஆமாம் முடிச்சிட்டோம். ஏன்னா இவங்களால அனௌன்ஸ் பண்ண முடியாது, கையெழுத்து போட முடியாது. இவங்களுக்கு வந்து போன தடவை கொடுத்ததோட கூடுதலாக திமுக கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம செய்தி கேள்விப்படுறோம்ல, உண்மைதான். ஆனால் அந்த கூடுதல் எத்தனை? 6 போன தடவை, அது 8, 10,
ஏன் 12 கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்குது. ஆனா அது 12 இருக்கணும்னா காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடாது. 8 நிக்கணும்னா காங்கிரஸ் உள்ள இருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்ப காங்கிரஸ் உள்ள இருக்குமா இருக்காதான்னு தெரியாம இவங்களுக்கு நம்பரை ஃபிக்ஸ் பண்ண முடியாம தான் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி வராங்க, வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஃபைனலைஸ் பண்ண முடியல. உதயசூரியனில் போட்டி போடுறவங்க மட்டும்தான் வந்துக்கிட்டு ஏதோ ஒரு சீட்டு அரை சீட்டுன்னு சொல்லி நின்றுக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட், இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்கல்ல, இவங்க எதனா கூடுதலாக ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் திமுக கூட்டணி தாங்க நமக்கு சரியாக வரும், அதுலேயே தாங்க தொடரணுன்ட்டு. கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க, மாவட்ட பொறுப்பாளர்கள், எம்பிக்களாக இருக்கக்கூடியவங்களில் கூட சிலர், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை தவிர மீது எல்லாருமே வேணாம் விஜய் பக்கம் போயிடலாம், லாங் டேர்மாக கட்சி வளர்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இது சொல்லிட்டு சொன்னால் தானே உங்களுக்கு புரியும், அதனால். ஆனால் எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க திமுக கூட்டணி கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, இதில் ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பேரில் திமுக சார்பில் இருந்தே ஒரு பட்சி என்ன பண்ணியிருக்குது, போயிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், உங்கள் எம்எல்ஏங்க இத்தனை பேர் எங்கள் கூட சேர்ந்து இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க தெரியுமா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லிஸ்ட்டை ஒன்று கொடுத்துருக்குது, ஒரு ஃபைல் மாதிரி. அதை வாங்கி ராகுல் காந்தி பார்த்துட்டு இவங்க என்ன நினச்சிருக்காங்க, நாங்கள்லாம் உங்கள் ஆளுங்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களான்ற டோனில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி பார்த்துட்டு, ஓ இதுக்குத்தான் திமுக கூட்டணி தான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறீங்களா நீங்கள், ரைட்டு, அதான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்ருக்குறீங்க 5 வருஷம், அதனால் இப்போ வந்து வேணாம் வேற எங்கேயும் போயிட வேணான்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறீங்களா, இவ்வளோ திருடி தின்றுருக்குறீங்க, அடுத்த தடவை ஒரு ஆளுக்கு கூட சீட்டு கிடைக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு இவர் ராகுல் காந்தி வச்சு ரோஸ்ட் பண்ணி விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதையும் நாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ரைட்டு, ராஜ்யசபா பஞ்சாயத்து நம்ம போன வீடியோவில் சொல்லி இந்த ஞாபகம் இருக்குதா? இந்த ராஜ்யசபா பற்றி பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னோமா, கர்கேவுக்கு கேட்குறாங்க, கர்கேவுக்கு திமுக கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக ரெடியாக இருக்கிறாங்க, கப்புன்னு வந்து ஒரே அமுக்கு. அது தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிற கர்நாடகாவுக்கு, மேகதாது அணை கட்டக்கூடிய கர்நாடகாவுக்கு நீ இங்கேருந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறியான்னு சொல்லி இந்த சென்டிமெண்ட்டை கிளப்பி விட்டு அதிமுக ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேச்சு வந்த உடனே, கர்கேவுக்கு போகுதோ அப்படின்னு பேச்சு வந்த உடனே பார்த்தியா அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கோவை சத்யன் அவர்கள் அதிமுக இருந்து அவர் ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்களா துரோகிங்க இவங்க, துரோகி அப்படின்னு சொல்லி திமுக மேலே, ஐயோ என்னடா இந்த ஆபத்து நம்மளை நோக்கி வருது, சரின்னு சொல்லி காங்கிரஸ் கிட்ட எங்கள் கர்கேக்கு வேணாங்க கர்நாடகாக்காரரு, வேற யாருக்காச்சும் கேளுங்க அப்படின்னா, வேற யாருக்காக சரி கேட்குறேன், யாருக்கு தெரியுமா, பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்று சும்மா திகுன்னு, அதாவது பைல்ஸ் வந்த இடத்துல பச்சை மிளகாயை வச்ச மாதிரி. ஐயோ ஏயா எங்களை இத்தனை மாசமாக வச்சு கேவலப்படுத்திக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு நாங்கள் வந்து இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கிறோம், நாங்கள் 5000 ரூபா கொடுத்தாலும் விளங்க மாட்டோம்னு சொல்லி எங்களை காரி துப்பி ஊரெல்லாம் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு வச்சிருக்கிற இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா கேட்குறியா அப்படின்னு சொல்லி அப்படியே பல்ல கடிச்சிருக்குது திமுக. இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்குது. அதனால எந்த வகையிலுமே இந்த பேச்சுவார்த்தை முன்னேற்றம் அடையல. கனிமொழி அவர்கள் தொடர்ச்சியாக போயிட்டு வந்தாங்க. 3வது தடவை ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி போனப்போ அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல ராகுல் காந்தி அவர்களை பார்க்கறதுக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். அடுத்ததாக சோனியா காந்தி அவர்களிடம் பேசி, கர்கே அவர்களிடம் பேசி, கொஞ்சம் பெரிய வட்டத்தில் ரொம்ப சீனியர் வட்டத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சீனியர்கள் யார், பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், திருநாவுக்கரசர், இங்கே ஒரு குரூப் இருக்குது இல்லை ப. சிதம்பரம், இவங்க அவங்க கிட்ட பேசி கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வந்து முடிச்சு கொடுப்பாங்க, ராகுல் காந்தியை தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடிச்சு இல்லை. ஆனால் இப்போ நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, அப்படி அவர்கள் பண்ண மாட்டார்கள். யார், சோனியா காந்தி அவர்கள் பண்ண மாட்டார்கள். அவங்க பையனை அவங்களே ஏன் டம்மி பீஸ் ஆக்க போகிறாங்க? பீகாரில் அப்படி அவங்க பண்ணலையே, அங்கேயும் பயங்கரமாக காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணி எங்கே வரைக்கும் இழுத்தாங்க, அதுலேயும் அப்படி தான் சோனியா வந்து தலையிட்டு சரி செய்து கொடுப்பார் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அதெல்லாம் பண்ணலை. ராகுல் காந்தி எடுக்கிறது தான் ஃபைனல் டெசிஷன். கேசி வேணுகோபால் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப ப்ரெஸ் மீட்டில் சொன்னது என்னது, இறுதி முடிவு ராகுல் காந்தி எடுப்பார் அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லிட்டு போனாங்க, கர்கே எடுப்பார்னு சொல்லலை. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை மீறி முடிவெடுக்கிற இடத்துல கர்கே அவர்களும் இல்லை, ராகுல் காந்தியை மட்டம் தட்டிட்டு முடிவெடுக்கிற இடத்துல சோனியா காந்தி அவர்களும் இல்லை அப்படின்னு ஒரு செய்தியும் நாம் கேள்விப்படுகிறோம். அதாவது கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குது அப்படின்னா, 40ல் இவங்க நிற்கிறாங்க, 25லேருந்து மேக்ஸிமம் 27ன்றதுக்குள்ளே இவங்க நிற்கிறாங்க. 2க்குமான இடைவெளி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கடைசி நேரம் மிராக்கிள் நடந்தால் ஒழிய இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை.
இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு மேஜிக் நடந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி தொடர முடியும். அதுவும் வெறும் 48 மணி நேரம், அவ்வளோதான் டைம் இருக்குது. எத்தனை நாளைக்கு உட்காந்துருக்க முடியும்? இதையே இந்த பஞ்சாயத்தையே வச்சுக்கிட்டு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது? இன்னும் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் பிரித்து கொடுக்கணும், சீட்டு மொத்தமாக பிரித்து கொடுக்கணும், எவ்வளோ விஷயம் பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்குது, இறங்கி வேலை செய்ய வேண்டியது இருக்குது, வேட்பாளர்கள் அறிவிப்பு பண்ண வேண்டியது இருக்குது, பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்குது. எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறோமில்ல நம்ம. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அறிவாலய கூடாரம். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பிறந்தநாள் ட்வீட் இருக்குது இல்லை, ஏன் இவ்வளோ ரஃபாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வெறும் இந்த சீட்டு கணக்கு மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு ஒரு மனக்கசப்பு. என்னன்னா மணிசங்கர் ஐயரை வச்சு அட்டாக் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குதா அந்த ரீசெண்ட் டேஸில்? அதாவது இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை தாங்க வேண்டும், அதாவது ராகுல் காந்தி ஒரு டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக நாங்கள் உனக்கு செக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக என்ன பண்ணுச்சு, மணிசங்கர் ஐயர் மாதிரியான ஆட்களை வச்செல்லாம் பேச வச்சு, உத்தவ் தாக்கரே சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் பேச வச்சு இல்லை. இது பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்குது. நீங்கள் இந்த லெவலில் வரீங்களா, சரி ரைட்டு, எங்களுக்கு என்ன இருக்குது, இழக்கிறதுக்கு என்ன இருக்கு, நாங்களே 1000 எம்எல்ஏ கோட்டை விட்டுட்டு தோத்துட்டு இந்தியா லெவலில் உட்காந்துக்கிறோம், இப்போ இங்கே 10-15 எம்எல்ஏவை ஜெயிச்சு மட்டும் என்னத்துக்கு கிழிக்க போகிறோம், போயிட்டு போகுது போ அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து தான் ராகுல் காந்தி இப்படி டீல் பண்ணிட்டார் ஸ்டாலினை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரைட், இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, டக்குன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு தரப்பு நியூஸ் அப்படியே ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஹைதராபாத்தில் ராகுல் காந்தி இருக்கார், மாணிக்கம் தாக்கூர் இருக்கார், இன்னும் அவங்களுடைய மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்குது, பிரவீன் சக்கரவர்த்தி அவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்களை பார்ப்பதற்கு தாவேகா தரப்பிலிருந்து ஆதவ் அர்ஜுனா போயிருக்கார். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்குற கட்டத்தை நோக்கி நெருங்கிருச்சு அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். நியூஸில் பிரேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹைதராபாத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமா, அவங்ககிட்ட போயிட்டு அலையன்ஸ் பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசணும் அப்படின்னா முதல்ல அவங்க ஒரு டீமை வச்சுருப்பாங்க, மாநில அளவில் வச்சுருப்பாங்க. அந்த டீம் கிட்ட வந்து அதிகாரப்பூர்வமாக பேசுகிறதோ அல்லது வந்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறதோ அப்படிங்கிறத கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்களோட தான் பேச வைப்பாங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் தாவேக்கா கூட கூட்டணி தொடர்பாக பேசணும் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாருன்னா அது ரகசிய சந்திப்பாகவே இருந்தாலும் அது விஜய் கூட தான் அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கூட வேணால் அவருடைய என்ன சொல்கிறது சகாக்கள் இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடு டிவிகே சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆதவ் அர்ஜுனா கூட தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து நம்ப தகுந்ததாக இல்லை. இது வந்து சும்மா ஒரு நரேட்டிவாக கூட இருக்கலாம் அப்படின்ற தகவலும் வருது. ஆனால் ஏற்கனவே மறைமுகமாக போகக்கூடிய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. அந்த மறைமுகமான பேச்சுவார்த்தையால் விஜய் அவர்கள் ஒரு கட்டத்தில் சோர்ந்துட்டு பேசுறது வந்து அஃபிஷியலாக பேசலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு. சொல்ல முடியாது, இந்த 48 மணி நேரம் டெட்லைன் சொன்னோம்ல, ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ராஜ்யசபா யார் யாருக்குன்னு சொல்லி அவங்கவுங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு இல்லை, இழுத்துட்டு இருக்க முடியாது இல்லை. அப்போ ஏதோ ஒரு முடிவு எடுத்து தான் ஆக வேண்டும். அப்படி ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி முறியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தாவேக்காவோட தொடங்கும் அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி அது போகலாம். அல்லது நம்ம சொன்ன லாஸ்ட் மினிட் மிராக்கிள் ஏதாச்சும் நடந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியே தொடரலாம். ஏன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தாரு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சுன்னா 25 சீட்டில் கூட திமுக ஜெயிக்காது அப்படின்ட்டு. சும்மாலாம் சொல்லல, 100க்கு 100 உண்மை. அவ்வளோதான் திமுகவுடைய நிலைமை. காங்கிரஸ் திமுக கூட்டணி உடஞ்சுன்னா சொற்ப எண்ணிக்கையில் தான் திமுக ஜெயிக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு 10 சீட்டு 12 சீட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை திமுக எடுக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அதே போல் ஏன் காங்கிரஸ் வந்து திமுகவை இந்த அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுது அப்படின்றதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம். நேற்று நம்ம பேட்டி பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா திமுக ப்ளே பண்ணுதோ தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஒரு 10 சீட்டு 15 சீட்டு அப்படின்ற அளவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்னதான் ஜெயிக்க வச்சாலுமே கூட இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்து மதத்துக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ரேண்டமாக அப்பப்போ ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இப்படி அவங்க பண்ணுறது மூலமாக இதை வச்சு தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே காங்கிரஸை பிஜேபி தோக்கடிச்சிருது. இவங்க தான் உங்களுக்கு தேவையா பாருங்கள், இவங்கெல்லாம் கூட்டணி, குறிப்பாக வட இந்தியர்களுக்கு எதிராக இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு வரவங்களுக்கு எதிராக திமுக இப்படிலாம் பேசியிருக்குது, கேவலமாக பேசியிருக்குது, அவங்க வந்து தாக்கப்படுறாங்க திமுக காரங்களால். அது போக வந்து திமுக இந்து மதத்தை பற்றி இழிவாக பேசுது, சனாதனத்தை பற்றி இழிவாக பேசுதுன்னு சொல்லி இந்த சென்டிமெண்ட்டை அங்கே தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களெல்லாம் பரப்பி காங்கிரஸை காலி பண்ணி விட்டுறாங்க. அது காலி ஆகிறதுக்கு திமுக ஒரு காரணமாக இருக்குது. இது ஏன் வந்து பாஜகவுக்கும் திமுக நடுவில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாதுன்ற ஆங்கிள்லையும் காங்கிரஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதைத்தான் விஜய் அவர்கள் பேசணும்.
மேடையில் பேசும்போது இந்த பாயிண்ட்டை சொல்லி பேசினார் அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸை தன்னோடு வைத்துக்கொண்டு அவர்களை தமிழ்நாட்டு அளவில் கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு மற்ற எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸை தோக்கடிச்சு பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை திமுக பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் விஜய் பேச ஆரம்பிச்சாருன்னா நேஷனல் லெவலில் அது டிபேட்டா மாறும். மிகப்பெரிய அளவில் ரெண்டு பக்கமும் செக் வச்ச மாதிரி ஆயிடும். திமுகவும் வாய் திறக்க முடியாது, காங்கிரஸும் ரியாக்ட் பண்ண முடியாது. அதனால இதை விஜய் செய்வாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் கூட இருக்குது. ரைட், ஒரு மாதிரி அப்படி போயிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.